வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். குட் மார்னிங்க. இப்போது ஓரளவு உடம்பு சரியாயிருச்சு, பெட்டர்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து டே 20வது நாள். இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்க இடம் வந்து ஆரோ பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஆரோ பீச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து போக போகிறோம். கொஞ்சம் வாய் உணர்றது சரி ஓகே, போயிட்டு பார்க்கலாம், என்னென்னு பார்க்கலாம். வரிசையாக அந்த பக்கம் தென்னை மரமாக இருக்குது. அங்கே போனவுடனே பீச்சு உள்ளே பார்க்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, அங்கே பார்க்கலாம். இங்கேருந்தே பீச் தெரியுது. ஆல்மோஸ்ட் இந்த தென்னை மரம் இருக்குது. அங்கே ஒரு இது இருக்குது, தனியாக ஒரு குடிசை மட்டும் இருக்குது, ஏதோ விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பக்கத்தில் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அடுத்து இன்னும் நிறைய ஏரியாஸ் இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஒன்று நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அப்படியே ஒன்று நம்ம நிறைய பார்ப்போம். ஆனால் ரொம்ப சின்ன பீச்சாக தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே நடந்து போயிட்டு நிறைய அப்படியே அடுத்தடுத்து நிறைய பீச் இருக்குது. ஃபுல்லாக இதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து பாண்டிச்சேரி நம்ம உள்ளே என்ட்ராக போகிறோம். அப்படியே இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டே இருப்போம். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் என்ட்ரானோடனே நிறைய விஷயங்கள் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே போயிட்டு பாண்டிச்சேரி ஃபுல்லாக மேக்ஸிமம் ஒரு 50% கவர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நாளைக்கு வந்து டே 21ல் இன்னும் ஒரு பாதி பாண்டிச்சேரியை கவர் பண்ணிவிட்டு ஸோ அதோட முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த ஊர் போவோம். எனக்கு ஓகேவா சொல்கிறது? சரி ஓகே, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். இந்த கடலோரமாக நடந்து போகிறதும் நல்லா தான் இருக்குது. செப்பலை கையில் எடுத்துருக்கேன். செப்பலை கையில் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஷேக் ஆகும், கண்டுக்காதீங்க. இது வரைக்கும் தண்ணி வருதுங்க, வேவ் இது வரைக்கும் வருது. ரொம்ப உள்ளே போகுது அப்படியே கால். மணல் வீடு யாரும் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் போய் பார்ப்போம். நல்லா இருக்கே, இது வேறு சூப்பராக கட்டியிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் வராதுப்பா. நாய் ஏதோ உசுன்னு பின்னாடி சவுண்டு கேட்டுருந்துச்சு. என்னன்னு பார்த்தா நாய். நிறைய கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு அரண்மனையாக, இங்கே என்னது ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வீடு கொஞ்சம் பார்க்குறேன். இந்த வீடை கொஞ்சம் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே அப்படியே இங்கே பார்த்தா தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு வியூ, நல்ல ஒரு வியூ கிடைக்கும். அப்படியே ஒரு கப்பலில் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரம் இலக்கிதுன்ட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். கப்பல் பார்க்குறீங்களா? பேக் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். பவர் பேங்க் வந்து வாங்குறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இப்போ அமைஞ்சிருக்கு. அதான் பக்கத்தில் போயிட்டு கடையில் போயிட்டு பவர் பேங்க் வாங்கிட்டோன்னா பிரச்சனையே இல்லை. இந்த சார்ஜ் வைக்கிற பிரச்சனை இல்லை. ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ அங்கேருந்து இப்போ நேராக வந்து நம்ம ஷூட் வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறோம். ஜாலியாக வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து கவர் பண்ணணும். ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இந்த வழியாக தான் வந்தோம் நடந்து. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோடு மாதிரி போகுது. அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம். அப்படியே அந்த ரோட் வழியாக அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ரூட் போகுது. அப்படியே அங்கேருந்து கண்டினியூஸாக இன்னொரு பீச்சை வந்து இப்படி உள்ளே போயிட்டு அப்படியே வர்ற மாதிரி இருக்குது. சரி அங்கே போய் என்னென்னு பார்ப்போம். பீச் கண்டினியூ ஆகுனா போவோம். சப்போஸ் பீச் கண்டினியூ ஆகலைன்னா அப்படியே ரோடு வழியாக வந்து பவர் பேங்க் வாங்கிட்டு அப்படியே இந்த வழியாக வந்துடும். யாரோ வர்றாங்க அந்த சைடில் இருந்து.
பீச் பக்கம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஏற பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பீச் தான் கண்டினியூ ஆகுது. நல்ல ஒரு வியூவாக இருக்கிற மாதிரி ஒரு பீச்சாக இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் காலை நினச்சிட்டு அப்படியே அங்கே 2 வெள்ளைக்காரிங்க உட்காந்துருக்காங்க. பேச முடிஞ்சால் பேசிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கல்லுகள்லாம் இருக்குல்ல, அப்படி இருந்து அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் இன்னும் பீச்சுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுதான். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வரைக்கும் தான் தண்ணி வருது. அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம் காலை நினைக்குதான். அந்த அளவு வரும்னு நினைக்கிறேன். காலை வந்து நினைக்குன்னு நினைக்கிறேன். வந்துரு. இது வருதுங்க. வா. கால் பக்கத்தில் வந்து போயிடுச்சு. பெருசாக ஒன்று வருது, பார்ப்போம். அது வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக கால் பரவாயில்ல, செம்ம ஃபீலிங். இன்னொன்று வந்தால் நல்லாயிருக்கும். சூப்பர். சரி, ஓகேங்க, இப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்த பீச்சு வியூவும் நல்லா இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. தண்ணியும் இன்னொன்று வருது கால் பக்கத்தில் வந்து. ஹாய். ஓ, நோ வீடியோ. ஓகே. அங்கே 2 ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசினேன். வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. அவங்க நம்மளை வீடியோ எடுப்பாங்களா, நம்ம அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாதான். நீங்கள் கேட்கலாம், அவங்க வந்து ஆஃப் நியூடாக இருக்காங்களே ப்ரோ, அது எடுக்கிற அவங்க சொல்கிறாங்க கரெக்டு தானே. பட் சேம் நம்மளை அவங்க வீடியோ எடுக்கும்போது யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. இந்த பீச்சில் வந்து மண் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ நீட்டாக. இந்த சங்கு இருக்கிற முட்டை தான் தெரியுது.
பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அங்கே தான் மண் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அங்கே தான் மண் ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து இவ்வளோ நீட்டாக வந்து ஒரு மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஹிட்ச் ஹைக்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது. நீட்டாக இருக்குது மொத்தத்தில் பீச். வரதுன்னா வாங்க. பாண்டிச்சேரியில் ஆரோ பீச்சுக்கு அப்புறம் ஒரு பீச் போகுது. ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குது. வேணால் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் வந்து பீச்சு, இந்த பீச்சுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாக அப்படி போனோன்னா இன்னொரு பீச் வருதான், கண்டினியூ ஆகுதான். அப்படியே அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு சில ஃபாரினர்ஸ் இருந்தால் பேசிவிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பவர் பேங்க் வாங்கணும். பவர் பேங்க் பக்கத்தில் எங்கேயும் கடை இல்லை. ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோட் போனால் தான் கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு பவர் பேங்க் வாங்கிட்டு திரும்ப மெயினாக நம்ம பீச் பக்கம் என்னென்ன கவர் பண்ண வேண்டியிருக்கோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். அங்கே பாருங்கள், சூப்பராக இது பண்ணுறாரு. அதை என்ன சொல்கிறது, தண்ணியில் ஸ்கேட் பண்ணுவாங்களே, அது பேர் என்ன டக்குன்னு மறந்துடுச்சு. மற்ற டயத்தெல்லாம் ஞாபகம் வரும், இப்போ மறந்துடுச்சு. அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. அப்படியே அந்த பீச்சை முடிச்சுட்டு இந்த வழியாக போயிட்டுருக்கேன். பின்னாடி இங்கேருந்து இன்னொரு பீச் கண்டினியூ ஆகுதான். அப்படியே இந்த வழியாக போயிட்டு இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீட்டாக கொஞ்சம் காலையில் கழுவிட்டு போகலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே போவோம். எதுக்கு காலை கழுவிட்டு, அடுத்தும் பீச் தானே. அங்கேருந்து மீன் கரை ஒதுங்கி செத்துருக்கு பாருங்கள், ஒரு மாதிரி கோட்டையை. அப்படியே ஒரு பாறைகளாக இருக்குல்ல பின்னாடி, கீழே உட்காந்துட்டு கடலோர வியூ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்க்குறீங்களா? இங்கே உட்காந்து அப்படியே வேவ்ஸ் இப்படி வருது, காலை அப்படியே நினச்சிட்டு போகுது. அப்படியே உட்காந்துருக்கேன், அப்படியே உட்காந்து வியூ பார்த்துட்டு இருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்து வந்து இந்த கீழே உட்காந்துருந்தேன். இந்த கரையில் உட்காந்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மேக்ஸிமம் இது சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஒரு பில்டிங் இடையில சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இது ஆல்மோஸ்ட் இது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு பேரடைஸ் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த வழியை இறங்கி போயிட்டு அந்த பக்கம் போகணும். நிறைய நண்டெல்லாம் செத்து கிடக்கு, மீன் நிறைய இருக்குங்க. நிறைய செத்து கரை ஒதுங்கி இருக்குது. பாருங்க, குப்பையாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அங்கே ஒரு பீச், அப்படியே கனெக்டு தாங்க, ஃபுல்லாக பீச் கனெக்டு தான். இங்கே சென்டரில் வந்து ஒரு ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே அங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த கல்லுகள்லாம் இருக்குல்ல, அது மேலே ஏறி போகணுன்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி காலனிலாம் வருன்றாங்க. சரி போவோம். என்ன வழுக்குது ரொம்ப. அங்கேருந்து இப்போ மேலே ஏறி ஆகணும். தடுக்கி விழுந்தால் அப்படியே தண்ணியில் விழ வேண்டிதான். உடனே என்ன பண்ணுறது, வந்துட்டோம், போய் தான் ஆகணும். சரி வாங்க ஏறலாம். இது வரையும் மேலே வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக கீரை எப்படி இறங்க முடியாது, அப்படியே இறங்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே இந்த கல் மேலே தான் நடந்து போகணும். அந்த மேலே அப்படி வந்தேங்க. இந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, கீழே இறங்க வேணான்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே சின்னதாக தான் இருந்துச்சு. டக்குன்னு இறங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். எங்கே போனாலும் இந்த வெயில் தான்.
இப்போ வேறு வெயில் இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, செம்ம வெயிலாக இருக்குது. பாண்டிச்சேரினா செம்ம வெயிலுங்க. சென்னை அதை விட வெயில். வேலூர் சொல்லவே தேவையில்ல, வேலூர் சொல்லவே தேவையில்லை. பாண்டிச்சேரியும் வெயிலாக தான் இருக்குது. கருத்துருது அப்படியே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தேன், இப்போ ரொம்ப மூஞ்சி கருத்துருது. அப்படியே இந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக போனால் மெயின் ரோடு வரும்னாங்க. போயிட்டு பவர் பேங்க் வாங்க முடிச்சா வாங்கிட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டாக வந்து கடல் பகுதி நோக்கி போவோம். அப்படியே அந்த ஃப்ரெஞ்சு காலனின்றாங்க. ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இருக்கிற இடம்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் நிறைய இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ராக் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ராக் பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக வந்து இது பவர் பேங்க் வாங்கிட்டேங்க, போய் காமிக்கிறேன். உட்காந்து அந்த பீச் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காருவோம்ல, அப்போ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் சார்ஜ் இப்போ வைக்கலை. பவர் பேங்க்லேருந்து ஓரளவு நான் ஃபுல்லாக சார்ஜ் வச்சிட்டேன், ஃபோனுக்கு சார்ஜ் வச்சிட்டேன். இப்போ நம்ம பவர் பேங்க்கும் சார்ஜ் வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு சில வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு வந்து டே 21 பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஃபாரினர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஏரியாஸ் வந்து ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பீச் வருது. ஆக்சுவலாக அங்கேருந்து தான் நடந்து வந்தேன், மெயின் சிட்டியில் ரோட்டில் இருந்து நடந்து வந்தேன். அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பீச்சுக்கு போகிறோம். போயிட்டு ஒரு சில கவரேஜெலாம் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நல்ல ஒரு அழகான பிளேஸாக இருந்தால் ஃபுல்லாக வந்து இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக வந்து அந்த அழகான பிளேஸுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து தான் பீச் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ரைட் சைடில் இருந்து. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரைட்டாக அது வரைக்கும் அந்த நடக்கிறது வந்து முடியுதுல, அது வரைக்கும் எண்டு. அங்கேருந்து நம்ம வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து முன்னாடி போய் பார்ப்போம்ல ஒரு வியூ பாயிண்ட். நிறைய பேருக்கு GTA கேமில் ஆண்டுருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கேயும் போய் பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு நேராக அங்கேயும் போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நேராக அந்த பிரிட்ஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். பிரிட்ஜுக்கு போயிட்டு வியூ பார்த்துட்டு ஒரு சில அட்ராக்ஷன் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுப்போம். காந்தி சிலை இருக்குங்க, இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தான் அந்த இருக்காரு பாருங்க, பக்கத்தில் போய் பார்ப்போம். காந்தி தாத்தா பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம அந்த பீச்சோடு முடிப்போம். இந்த பெரிய பீச் இருக்குல்ல, அதோடு பார்த்துட்டு
மேக்ஸிமம் முடிஞ்சால் போகலாம். பெர்மிஷன் இருக்கான்னு தெரில. சப்போஸ் பெர்மிஷன் இருந்தால் போயிட்டுட்டு ஒரு 2-3 வியூ பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுருவோம். சுற்றி பார்த்துக்கிட்டே வரும்போது இப்படி ஒரு நைஸாக இப்படி ஒரு பார்க் இருக்குது. ஆக்சுவலாக டாய்லெட்டுக்காக தான் வந்தேன். பார்க் அப்படியே பார்த்துட்டு இங்கே பப்ளிக் டாய்லெட் இருக்குது. அங்கே போயிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு ஜஸ்ட் அந்த கேட்டு பார்த்தீங்க. அங்கே வந்து இந்த பாலம் வந்து உள்ளே போக விட மாட்டாங்களா, முன்னாடிருந்து ஜஸ்ட்டு நீங்கள் முன்னாடிருந்தே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நம்மளும் ஜஸ்ட் முன்னாடிருந்து பார்த்துட்டு அப்படியே என்ன வேறு எதாவது அட்ராக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம முன்னாடி அந்த சேர் இருக்குல்ல அதில் உட்கார வேண்டியதான். இது யார்? அலெக்சாண்டர் மேலே ஒரு காக்காவா? நியூட்டன் மாதிரி தெரிகிறாரு பார்க்க. இந்த சிலை 1982ஆம் ஆண்டு மே மாதத்தில் இந்த இடத்தில் மீண்டும் நிறுவப்பட்டது. யாரா இருக்கும்? Get the statue. தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் பாண்டிச்சேரி வந்து இந்த இவரை பற்றி தெரிஞ்சிருந்தா. ஓகேங்க, என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. அப்படியே நம்ம பவர் பேங்க் சார்ஜ் போட்டிருந்தேன் ஒரு கடையில். அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு பவர் பேங்க் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த இது பீச் இந்த இதையும் காட்டுறேன், இந்த பிரிட்ஜு பக்கத்துலேயும் போய் காட்டிட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க. இதுதான் அந்த பவர் பேங்க்கு. இப்போ தான் சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்துட்டேன். அதான் இப்போ பிரிட்ஜை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். பிரிட்ஜை காமிச்சிட்டு அப்படியே நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம அப்படியே அந்த வீடியோவை முடிச்சிடுவோம். இங்கே தாங்க அந்த பிரிட்ஜ் இருக்குது. பக்கத்தில் போக முடியுமான்னு தெரில, கேட்டு பார்ப்போம். உள்ளே நிறைய பேர் போயிட்டு வராங்க, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைங்க, அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கைத்தை பிடிச்சி மேலே ஏறி தான் போகிறாங்க. சரி, ஓகே, இந்த முன்னாடி இருந்த இந்த வியூ பார்த்துருவோம். கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும் பாருங்க, எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. மேலே ஒரு மாதிரி தான் ஏறணும் போல், ஃபுல்லாக செவராக இருக்குது. இந்த மாதிரி தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஆனால் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. ஏன்னா ஃபோன் வந்து கீழே இருந்துச்சுன்னா இப்போ தான் பவர் பேங்க் வேறு இப்போ வாங்கியிருக்கேன்னா அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா வந்து இப்போ தான் பவர் பேங்க் வாங்கியிருக்கேன், ஃபோன் இப்போ தான் கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் மாற்றியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், வீடியோ எதாவது முடிச்சுப்போமா? நாளைக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் சைடு வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ரொம்ப கருத்துட்டேன், கேமராவில் ரொம்ப கருத்தாமல் இருக்குது. சரி, ஓகே, பாருங்கள். நிறைய பேருக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி தமிழ்நாடு அவுட்லைன் பிளாக் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் தெரிய வைங்க. மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருக்கோம். நான் அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மதுரைக்கு போயிட்டு ரீச் ஆக போகிறோம். ஃபுல்லாக அந்த அவுட்லைன் கன்னியாகுமரி வரைக்கும் முடிச்சுட்டு தேனி முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப மதுரையிலே ரீச் ஆக போகிறோம். ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.